சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இளமதி, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் என்னமா பண்ண? எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? என்ன பண்ணீங்களா? நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓ, உன் கம்பெனிக்கு லேபர்ஸ் அனுப்புனதுக்காக கோவப்படுறியா? உங்க கம்பெனி லேபர்ஸ் அனுப்புனத சாதாரண விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எங்க அம்மா ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சி அதை கண்டுக்காம அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் பண்ற சரி, யார் மேல தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. கம்பெனில ப்ரொடக்ஷன் குறைஞ்சு ஆர்டர்ஸ் எல்லாம் வெளியில போகுதுன்னு சௌந்தர்யா கால் பண்ணி ஃபீல் பண்ணான். என்ன நடந்தாலும் மொத்தத்துல அது உங்க கம்பெனி. நாளைக்கு பிரச்சனை முடியலாம். அதனால ஆர்டர் போச்சுன்னா என்ன பண்றது? அதான் நான் லேபர்ஸ் அனுப்புனேன். தப்பு பண்ணிட்டு காரணம் சொல்லி சமாளிக்கிறீங்களா? உங்க தங்கச்சி என் அம்மாவை ஜெயிக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் இப்படி பண்ணிருக்கீங்க. என்ன இளமதி இப்படி பேசுற? அவங்க ரெண்டு பேரும் ஈகோல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கம்பெனி பாதிக்கப்படக்கூடாது நல்ல எண்ணத்துல தான் அனுப்புனேன். இல்ல, நீங்க பண்ணதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. எப்பவும் சௌந்தர்யாவை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிற நீங்க அவளோட சேர்ந்து எங்க அம்மாக்கு எதிரா ஏதோ பண்ணணும்னு பண்ணிருக்கீங்க. எதையுமே நீ தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தா எல்லாமே உனக்கு தப்பா தான் தெரியும். அத்தைக்கு ஆப்போசிட்டா நான் தான் செய்வேனா இளமதி? இன்னைக்கு சௌந்தர்யா பொறுப்புல இருந்தாலும் நான் இன்னும் அதை அத்தையோட கம்பெனியா தான் பாக்குறேன். எங்க அம்மாக்காக தானே பண்ணீங்க. ப்ரொடக்ஷன்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதனால எத்தனை கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. உங்க தங்கச்சி கிட்ட எங்க அம்மா தோக்க கூடாது. நீங்க உங்க ஆட்களை வாபஸ் வாங்குங்க. இளமதி, பிசினஸ்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கு. விட்டா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இளமதி. பிசினஸ பத்தி நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் தான் இது புதுசு. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பா பிசினஸ் பண்றத பாத்துட்டு தான் இருக்கேன். எதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இமீடியட்டா நீங்க கொடுத்த ஆளுங்களெல்லாம் வாபஸ் வாங்குங்க. இல்லனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரும்.